நர்மதாவோட கதைக்கலாமா? நர்மதா. சதுர்த்திநாதன் நர்மதா, சொல்லுங்க. நான் பேங்க்ல போட்ட காசு மட்டும் என்னட்ட ஒரிஜினல் சிலிப் இருக்குது. இலங்கை வங்கியில போட்ட காசு 12 லட்சம் ரூபாய் காசு போட்டிருக்கிறேன். செலவன் பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் காசு போட்டிருக்கிறேன். கையால நான் எங்க இதுல ட்ரெயினால இறங்கின உடனே 2,50,45 பொண்ணு ஞாபகம் 2,45,50,000 காசு ட்ரெயினால இறங்கின உடனே குடுத்தேன். நான் அதை என்ன சொன்னா பாஸ்போர்ட் கொஞ்சம் எடுக்க வேணும்னு சொல்லி அவ ட்ரெயினால இறங்க எங்களை வெயிட் பண்ணி நாங்கள பார்த்து கொண்டு வந்த பின்னடா பேங்க்ல காசு போட்டுல கையில கொண்டு வர்றேன். ஒவ்வொரு லட்சம் தந்தவங்க நாங்க கூட்டிட்டு போறாங்க. அப்ப அது 2,40,000 கையால கொடுத்தனா. அதை விட 12,50,000 நான் இதுல போட்டிருக்கிறேன். இதுல இலங்கைல மட்டும் போட்டிருக்கேன். 1 லட்சம் ரூபாய் காசு செலான் பேங்க்ல போட்டிருக்கிறேன். அந்த காசு நீங்கள் ஆட்ட பேருக்கு டிபாசிட் பண்ணினீங்க? தியாகராஜ் என்று சொல்லி அவட உதயகளாட கஸ்டல் தியாகராஜ் போட்டிருக்கிறேன். உதயகளாட பேருக்கு போட்டிருக்கிறேன். மற்றது என்ன ரஜினி என்ற பேருக்கு போட்டிருக்கிறேன். 3 பேருக்கு போட்டிருக்கிறேன். ஓகே. உதயகலாவோட நீங்க நேர கதைச்சினீங்களா போன்ல கதைச்சினீங்களா? நான் நேர்ல இருகாலமே நான் நேர்ல சந்திக்கல. போன்ல தான் சும்மா நான் கதைச்சிருக்கேன். முன்னாள் நான் போன்ல தான் மறுபடி நான் நேர சந்திக்கல. ட்ரெயினால இறங்கிய போது அவ வேற இடத்துல நின்றுருக்குறா. ஆனா எங்க கற்பன் கொண்டிருக்கிறார் நேர கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர்ல 10 மீட்டர்ல 8 மீட்டர் தூரத்துக்குள்ள கொண்டிருக்கிறேன். நான் காணல. அப்ப உங்களுக்கு உதயகலாண்ட போன் நம்பர் இருக்கா உங்கள்ட்ட? உதயகலாட போன் நம்பர் வச்சிருக்கிறேன். உதயகலா இன்னொரு எடுத்து கிடைச்சிருந்தவா. இப்ப கிட்டத்தட்ட நான் காசு கொடுத்து வந்ததுக்கு பிறகு 3 மாதத்துக்கு 1.5 மாசமோ 2 மாசம் எனக்கு தொடர்பு இல்லாம இருந்து அதுக்கு பிறகு 1 மாசத்துக்கு எனக்கு தொடர்போட இருந்தவா. இப்ப 2 மாசத்துக்கு கூட. என்னண்டு உதயகலா உங்களுக்கு தொடர்பு கிடைச்சது? என்னண்டு அறிமுகமான நீங்கள்? உதயகலா அந்த தொடர்பு உங்களுக்கு கிடைச்சதுதாமா? ஓமோம். என்னன்னு சொல்லிச்சேன்னா எங்களுக்கு எங்கட ஊர்ல தான் இருக்கிறார் அஜி என்று சொல்லி ஒரு அண்ணா. அஜி என்று சொல்லி அவர் எங்கட ஊர் அண்ணதான் ஒரு 10 அண்ணன். அவரோட தான் இவர் சென்டெக்ட் பண்ணிருக்கிறார். உங்களை முக்கிய விலைக்கு தொடர்பு கொண்ட எப்படி இருக்குன்னா அஜி சந்திரன் இப்படி ஒரு 10 படியர் அவங்களும் முதல் ஜாயின் ஆகி அதுக்கு அடுத்த கட்டம் எட்னா ஒரு கர்லைஸ் அக்காவோட ஜாயின் ஆகி அந்த அக்கா எங்களுடைய அக்காவுக்கு அறிமுகப்படுத்தி எங்களுடைய அக்காவுக்கு கற்பனை இல்ல. அந்த அக்கா கர்லைஸ் அக்கா அந்த குடலி அக்கா பதனிக்கு ஜாயின் பண்ண பதனி எங்களுடைய அக்கா தான் பதனி அக்கா எங்களுக்கு சொல்லும் போது நான் இதை செய்ய வருகிட்டேன். எங்களோட உறவுகள் ஃபுல்லா எல்லாருமே இப்ப நாங்க கிட்டத்தட்ட எங்களோட எங்களோட குடும்பம் எங்களோட உறவுகளால மட்டும் போன காசு அதுல 28 லட்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி 10 லட்சம். அதை விட எங்களோட உறவு எங்களோட 3 அப்படி கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு 48 லட்சத்துக்கு மேல எங்களோட குடும்பத்தால மட்டும் எங்களோட உறவுகளால மட்டும் இழந்தாங்க. அதை விட நாங்க ஜாயின் பண்ணி விட்ட ஒரு ஒரு அண்ணா ஒரு தம்பி அதை விட எங்களோட கூட பிறந்த தம்பி ஒரு ஆள் அதை விட ஒரு தெரிஞ்ச அக்கா ஒரு ஆள் என்ன செய்யற மாணவி என்று சொல்லி ஒரு புள்ள கமனி என்று சொல்லி அமலாக்காவோ என்ன இருக்கு அந்த அக்கா எல்லாருமே 3,40,000 கொடுத்திருக்கிறாங்க. அவா 3,40,000 மற்றவா 3.5 லட்சமோ மற்றது இவன் தம்பி 2 லட்சம் மற்ற இன்னொரு அண்ணா 1 லட்சம். அதை விட கூட பிறந்த தம்பி 1 லட்சம் இவ்வளவு நாங்க கொடுத்திருக்கிறோம். என்னண்டா சொல்லிச்சுன்னா இன்றைக்கு என்னதான் சொன்னா பாரு இதுக்கு நான் என்னது சொன்னா சார் இப்ப எங்க அக்காட்ட எங்க அவளா சிலிப் ஒரிஜினல் சிலிப் அவளாவும் யாழ்ப்பாணத்துல வச்சிருக்கிற ஒரு அக்காட கைவசம் இருக்குது. அதை விட நான் என்னது சொன்னா பவுனியாக்கு நான் சொல்லுங்க. இப்ப வவுனியாலதான் நிக்கிறேன். வவுனியால இருந்து கொண்டுதான் கதைக்கிறேன். என்னன்னு சொன்னா இப்படி போன் ஊடாக எல்லாரையும் நான் பொருளைக்காக நாளைக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இல்லையான்னு சொன்னேன். இப்ப எல்லாரையும் கண்டக்ட் பண்ணி சில பேர் போன் நம்பர்கள் வேலை செய்யாம இருக்கு எல்லாரையும் ஒழுங்குபடுத்திட்டு நான் இன்றைக்கு உங்களுக்கு இது செய்வேன். இப்ப எங்க ஐசி போட்டோம் அப்படின்னு இப்ப உடனடியாக இந்த பக்கத்துல இருக்குது எஸ்எம்எஸ் பண்ணுவேன் இமெயில் பண்ணுவேன். அதை விட இப்ப அக்கா எடுத்துன்னா அக்கா இந்த நம்பர் அக்காட்ட கொடுத்துருந்தா உடனே இமெயில் பண்ணுவேன் அக்கார. சொல்லுங்க. மற்றது மற்ற அதோட போன் நம்பர் அவளாம் உங்களுடைய அக்காட்டையும் இருக்கும்.
ஒரு அரை மணிக்கு அதுக்கு எல்லாம் ஓகே பண்ணி போட்டு நான் நீங்க ஒரு 1 hour கழிச்சு அடிச்சீங்கன்னு சொன்னா சார் என்னன்னா நான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன மாதிரி எவ்வளவு நான் செய்திருக்கிறேன்னு சொல்லுவேன். நாங்கள் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி சொன்னா நாங்கள் உயிரோட இருக்கிறோம்ன்ற அதுல மட்டும் நஷ்டமாண்டி நாங்கள் என்னன்னு நாங்கள் கொடுத்தோமோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் 100% எல்லாமே நான் செய்து முடிப்பேன். பிளைட் எல்லாம் வாங்க எல்லாம் செய்தாச்சு, பாஸ்போர்ட் எடுத்தாச்சுன்ற முறையில எல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு என்ன நடந்து முடிஞ்சுன்றதே எனக்கு அக்காட்ட விளக்கமா கேட்டீங்கன்னா மிச்ச முழுக்க நீட்டா சொல்லுவா. அதை விட எங்களுடைய அத்தாண்ட குடும்பத்தால எங்களுடைய அத்தாண்ட ஃபேமிலி வந்து விசராசுர தன்மையிலான அண்ணன் இருக்கு. என்னன்னா 28 லட்சம் ரூபாய் காசு எங்க 4ஆம் மாடிக்கு கொண்டு போறேன்னு சொல்லி எங்களுடைய அத்தாண்டி அக்காவையும் அம்மாவையும் கொண்டு போய் அடிச்சு 28 லட்சம் ரூபாய் காசு வேண்டி இருக்கிறாளவா. ஆனா இவங்களுக்கு சொல்லுப்படையில நான் 28 லட்சம் ரூபாய் காசும் வேண்டிங்க. அப்ப நாங்க அம்மாக்களும் உங்களுக்கு செல்லைகள் சொல்லியிருக்கிறான், நீங்க சொல்லுவீங்களா இருந்தா உங்களோட சுடுவோம், உங்களோட வீட்டுல இருந்து வந்து ஒரு ஆளை சுடுவேன் சொல்லி இருக்கிறான். இதுதான் நடந்திருக்கு. ஆகினதுக்கு பிறகுதான் அதுதான் சொன்னாரு. ஆனா இப்பயும் என்ன யாழ்ப்பாணத்துல கவுசரத்துல வச்சிருக்கிறான். நாமையும் சியடியோ தெரியல. என்னன்னா நீங்க ஒரு தூரிடம் போகிறாரு, நீங்க என்ன முறையில இந்த காசு கொடுத்தனீங்க, எப்படி கொடுத்தனீங்க கிழமை ஒவ்வொரு கிழமையும் வந்து வீட்டை விசாரணை செய்து கொண்டு போறாங்க. ஆனா காசு கொடுத்த சிலிப் அந்த வீட்டுக்காரன் அப்படியே வச்சிருக்கிறாங்க. காசு வண்டி அக்கௌண்ட்டுக்கு போட்ட சிலிப் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த உங்களுடைய அக்கா அந்த அத்தாண்டி அம்மாட்ட வந்து ஒரு பிரியான்னு சொல்லி ஒரு நீர் குழம்பு புள்ள ஒரு குழம்பு புள்ளி வந்து வச்சிருந்தவன் தன்னோட வச்சிருந்தவன். அந்த புள்ள வந்து அந்த புள்ளையும் கூட்டி கொண்டு போய்தான் கடைசியா இது கழுத்துல விழுந்த சங்கிலி காப்பு கூட 2 லட்சத்துக்கு மேற்பட்டு கடை இருக்குது. அந்த விற்கிற போது இந்த பிரியா வந்து சேர்ந்து போயிருக்கு யாரோட அம்மாவோடையும் இவளோடையும் சேர்ந்து போயிருக்கு விற்கிறதுக்குள்ள. அப்ப பிரியா அவங்களுக்கு பதிலாக ஓடினதுக்கு பிறகு பிரியா சொல்லிச்சுது, அக்கா உங்களுடைய ஆக்கரையா கொண்டரைக்கு இவ்வளவு செய்தவன் உங்களுக்கு முன்னாடி அடிச்சாரு, அடிச்சு காசு போட்டாதான் உங்களை உயிரோட விடுவோம் என்று சொன்னது. 2வது விஷயம் தன்னோட சேர்ந்து வந்துதான நகரிக்கப்பட்ட தனக்கு தெரியாதான் இப்படி என்னத்துக்கு விற்கிறது ஒண்ணு தனக்கு அவள் சொல்ல இல்லையா. அப்ப இவ்வளவு அந்த பிரியாண்ட போன் நம்பரும் வச்ச போன்ல ஒரு வாணிய காட்டு எடுக்கலாம். பிரியாண்ட போன் நம்பர் எடுத்தாலும் பிரியாண்ட கேட்டாலே நகரிக்கப்பட்ட அதே பிரச்சனை அவளால் சொல்லுவா. அடித்தது என்னென்ன செய்யறது, 8 லட்சம் வேண்டப்பட்ட எந்த பேங்க்ல கொண்டு போய் காசு டிபாசிட் செய்யப்பட்டது, அந்த தம்பி ஊட செய்து எல்லாம் நான் செய்யுது. 3 போயிருக்கிறான். ஒரு தம்பி உதவிக்கு போயிருக்கிறார், அதை விட அத்தாண்டி அக்காவும் அம்மாவும் கொண்டு போயிருக்கிறார்.